புரியுதுங்களா? என்ன பாடம் எடுக்கணும் போன பகுதியில ஆதியாகமம் எத்தனை அதிகாரம் எத்தனை வசனம் மந்திரிக்கலாம் தனி கேட்கறது. ஆமா நான் கேட்டுட்டே இருக்கேன். முடிவுலேயே கேட்டுருவேன். ஆசிரியர் டைமுக்கு ஆசிரியர் யாரு? மோசே. தெளிவாக இருக்கீங்க. சரி ஆசிரியர் முடிவு ஆசிரியர் சரி கடைசியாக என்ன பகுதி பார்த்தோம்? கடைசியாக பார்த்த பகுதி ஆமா மனிதன் நான்கு முக்கியமான மனிதர்கள் அதிகாரத்தில் நான்கு முக்கிய நிகழ்ச்சிகள் நான்கு முக்கிய மனிதர்களை குறித்து நாம் பார்க்கலாம். அந்த நான்கு முக்கிய நிகழ்ச்சிகள் முதலாவது நிகழ்ச்சி நான்கு முக்கிய மனிதர்கள் உடனே சொல்லணும். நான் ஏதாவது உதவி பண்ணணும். நீங்க உடனே பாருவாங்க. ஓகே சரி பேசிக்கலி மனிதனுடைய சிஸ்டிக்குள் குறித்து நான் பார்க்கிறோம். மனிதன் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான்? சிஸ்டிக்குல விசேஷமான ஒரு சிஸ்டிக்குள் மனிதனுடைய சிஸ்டிக்குள் தேவன் சுவாமியாகவே தேவன் என்ன பண்ணார்? உண்டாக்கி இருக்கிறார். 26:27 குறிச்சு இன்னைக்கு ஆழ்ந்த சக்திகள் சொல்லி கொடுக்க போகிறோம். அற்புதமான ஒரு விருப்பத்தை உங்களுடைய கவனத்தை எல்லாம் இந்த பண்ணி வராது. அவருக்கு யாராவது இப்போ டென்ஷன் கொண்டு வந்துருக்கு. அவருக்கு என்ன இருக்கீங்களா? சில பேர் எதிர்பார்க்குறீங்க. உங்கள் மைண்டுக்குள்ள அவங்க இருக்கீங்களான்னு பார்க்கலாம். நினைக்கிறேன் விசுவாசிகள். சரி ஓகே. ஆதியாகமம் 1:26 ஆதியாகமம் 1:26-27 நான் படிக்கலாம். யார் சாயலாக? நமது சாயல். அது தேவன் சொல்லுகிறோம். நமது சாயலாக இருந்து நமது ஒரே வசனத்தில் நமது நமது எப்படி சிஸ்டித்தாரா? ஒரே டைம் ஒரே டைம் மற்ற ஒரே டைல ஆண் பெண்ணுமாக தெரியுமா? அதுதான் சொல்றது. கணவன் தன் மனைவி விட்டு பிரியாத இருக்கணும். செட் டைம் ஒரே டைம் தான். ஒரு கணவன் வந்தா மனைவி பண்றது புரியுதுங்களா? அப்ப அதனால இன்னைக்கு நமது சாயலாக தேவனுடைய சாயலை குறித்து நம்ம பார்க்கலாம். சில காரியங்களை சொல்ல எழுதி அப்புறமே நாங்கள் ஸ்பிரிச்சுவல் நம்ம கொண்டு போறோம். உங்க பாடத்தை எப்படி கொண்டு போறோமா அது கூட கொண்டு போறோம். அப்பதான் எதிர்ப்பு இருந்தாங்க. சரிங்களா? சரி நீங்க ஒரு டைட்டில் எழுதிங்க. மனுஷனும் மனுஷியும் மனுஷனும் மனுஷியும் ஒரு டைட்டில் எழுதிங்க. மனுஷனும் மனுஷியும் சொல்ல எழுதிங்க. இதெல்லாம் நீங்க ஒரு ரெக்கார்ட் போட்டு எழுதணும். எடுக்கிறது கிளாஸ் எல்லாமே ஒரு ரெக்கார்ட் போட்டு ஆலோசனை எழுதணும். புரியுதுங்களா? அப்பதான் நீங்க எங்க ஸ்டடிஸ் எடுக்கும்போது ஒரு ஈஸியா இருக்கும். ஆதியாகமம் கொண்டு போயிட்டு அதை ரெக்கார்ட் காமிக்கணும். புரியுதுங்களா? நம்ம மாற்றம் வரும். ஓப்பன் கொடுக்கணும். அது கொடுத்தாதான் நீங்க கரெக்டா அந்த கனெக்ஷன் இருக்கு. ஓகே சரி. மனுஷனும் மனுஷின்ற டைம்ல சில பாயிண்ட் சொல்றீங்க. ஒன்று இவன் என் எதிர்ப்பிலும் எதிர்ப்புமானவர். இவர் என் எதிர்ப்பிலும் எதிர்ப்புமானவர். மனுஷனும் மனுஷன் என்று சொல்றான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒன்று இவர் என் எதிர்ப்பிலும் எதிர்ப்புமானவர். வசனத்தை படிக்க ஆதியாகமம் 2:22 வாசிங்க.
அப்ப அவன் சொல்றா ஆதம் சொல்றான் மனைவி பார்த்து என்ன சொல்றான் அற்புதமான ஒரு பேச்சு இவர் என் எருக்கமானவர் போறேன் அதுதான் ஒருத்தர் அதுக்கு என்ன டெவலப் பண்ணி புரியுது மனைவி அப்புறம் பணக்காரன்னு சொல்லிட்டாங்க நேச்சுரல் இந்த இவர் என் எருக்கமானவர் என்பது ஈக்குவலிட்டி சொல்லப்படுகிறது ஈக்குவலிட்டி வேற எங்கிருந்து படைக்கல மனுஷன் வேற எங்கிருந்து படிக்கல எங்கிருந்த படிச்சாரு ஆண்டவன் பார்த்து வந்து சொல்லிட்டான் இவன் என் எதுக்குள்ளும் எருக்கமானவன் அப்படின்னு இருக்கான் அப்ப எனக்கு ஈக்குவலிட்டி கிடைக்கிறது டிஃபரெண்ட் கிடையாது புரியுதுங்க ஈக்குவலிட்டி பவர் அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் அதே வாசனத்துல என் மாமிசத்தை மாமிசமான எழுதி செகண்ட் பாயிண்ட் என் மாமிசத்தை மாமிசமானவர் அது வந்து நேச்சர் அது வந்து என்னது நேச்சர் அதுதான் உண்மை என் மாமிசத்தில் மாமிசமானவர் என் எதிர்ப்பிலும் எதிர்ப்புமானவர் என் மாமிசத்திலும் மாமிசமானவர் அந்த நேச்சர் முதல் ஈக்குவலிட்டி ரெண்டாவது நேச்சர் மூன்றாவது மனுஷனிலிருந்து எழுதப்பட்டபடியா மனுஷனிலிருந்து எழுதப்பட்டபடியா இருக்கிறார் யாருக்கு எடுக்கப்படுகிறார் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவார் மூணாவது பாயிண்ட் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்ட மனுஷி மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்ட மனுஷி எழுதிக்கு மூணாவது இது வந்து ஐடென்டிட்டி இது என்னது ஐடென்டிட்டி இப்ப உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு என்ன இருக்கு எல்லாம் மாட்டிக்கிறீங்க எங்க இருக்கீங்க எந்த காலேஜில் இருக்கீங்க ஆமா உலக ரசிகர்கள் ஐடென்டிட்டி அது போல மனுஷனுடைய ஐடென்டிட்டி அது பெண்ணுடைய ஐடென்டிட்டி அது மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியா அதெல்லாம் வந்து ஐடென்டிட்டியா வரும் உங்களுக்கு வீட்டுக்கு தான் ஐடென்டிட்டி யாருடைய மனைவி ஜோசப்புடைய மனைவி ஜேம்ஸுடைய மனைவி இப்படி நம்ம ஐடென்டிட்டி சொல்லலாம் அங்கே நம்ம சொல்றோமா இல்லையா அதுதான் ஐடென்டிட்டி அப்ப மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி ஓகே ஏன்னா ரொம்ப முக்கியமானது புரியுதுங்களா இது வந்து ஈக்குவலிட்டி நேச்சர் ஐடி சொல்லுவோம் திஸ் இஸ் மை வாய்ஸ் சொல்றோமா இல்லையா திருமணம் ஆன பிறகுதான் ஒரு மனுஷன் முழுமையை அடைகிறான் திருமணம் ஆகாத வரைக்கும் சொல்றாங்க அவங்க நிறைய பேர் ஆமா பேச்சுலர் இப்பதான் டீச்சர் சொல்றாங்க காலாட்டி பைக் வருவான் குறுக்கூடாத போய் நாட்கட்டாக போடணும் அப்படின்னு சொல்லி ஏதோ பேர்ல வாழ்ந்தீங்க நிறைய நேரம் சொல்லுவாங்க ஆனா திருமணம் ஆன பிறகு ஒரு மனிதன் முழுமை அடைகிறார் ஒரு பெண்ணும் முழுமை அடைகிறார் அதுதான் அவங்களுக்கு ஐடென்டி திருமணமானவர்களுக்கு ஐடென்டி ஒரு புருஷன் அதுதான் 24வது வருஷம் பார்த்தீங்க அது 2024 ஒரே மாநிலமாக இன்னொரு யூனிட்டி என்னது யூனிட்டி ஒரே குடும்பமாய் ஒரே கணவன் மனைவியாக தன் தாயும் தகப்பனும் விட்டு இசைக்கு இணைந்து இருப்பார்கள் அது யூனிட்டி புரிந்து நான் சொல்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னது ஈக்குவலிட்டி நேச்சர் ஐடென்டிட்டி யூனிட்டி இது வாழ்க்கையின் பிரின்சிபல் நான் சொல்றது எதிர்கால வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்றால் இந்த அடிப்படையுடைய சக்திகளுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் இது ஏன் கணவன் மனைவி புருஷங்களுக்கு நிறைய பிரச்சனை வருதுன்னா இந்த பாட்டு நேச்சர் கவனி இது அற்புதமான பாட்டு ஏன்னா நான் அதிகமாக வந்து கவுன்சிலாக இருக்கிறேன் நிறைய நிறைய வந்து டீல் பண்ணியிருக்கேன் 20க்கும் மேற்பட்ட திருமணம் நான் பண்ணிருக்கிறேன் நான் கத்தோட ஏழாமே ஒரு கல்யாணம் பண்ணுவோம் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா இதுதான் கோட்பாடுகள் நம்ம வாழ்க்கையை முக்கிய கோட்பாடுகள் கல்யாணம் ஆகாம உட்கார்ந்து
இது பாடம் ரொம்ப முக்கியமான பாடம். இது எப்படி உங்க வாழ்க்கையில மறக்கவே கூடாது. கல்யாணம் மறக்கக்கூடாது. ஈக்குவலிட்டி, நேச்சர், ஐடென்டிட்டி, யூனிட்டி. யூனிட்டி பவர். என் புருஷன், என் மனைவி, என் குடும்பம், கடவுள் ஒரு யூனிட்டி பவர் கிரியேட் பண்றாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? அப்ப எப்படி இருக்கணுமா நீங்க யூனிட்டா இருக்கணும். யூனிட்டா இருக்கிறதா இருக்கு. அடுத்த இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். 22வது வசனம் வாசிக்கலாம். இவ்வாறு இல்லாத விரும்பு வெட்கப்படாத ஸ்பிரிச்சுவல் இருக்காங்க. ஒரு ஆவிக்குரிய நிலையில இருக்கிறாங்க. அதனாலதான் சொல்றாங்க வெட்க நிர்வாணியா இருந்து வெட்கப்படாத ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய ரீதியில் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. பாவம் செய்யணும்னா அவங்க இந்த நிலைமையில இருக்கிறாங்க. பாவம் செய்த பிறகு என்ன ஆகுது? எல்லாமே மாறுது. ஈக்குவலிட்டி மாறுது, நேச்சர் மாறுது, ஐடென்டிட்டி மாறுது, யூனிட்டி மாறுது. பாவம் சரியாக கொண்டு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி பார்ப்பாங்க? அப்ப யூனிட்டி ரொம்ப முக்கியமானது. இது பாவம் செய்யாதவங்க மனிதன் கடவுளுக்கு முன்பாக தைரியமா இருக்கணும். தேவனோடு உறவு கொண்டது. அந்த கணவனும் மனைவியும் தனிமைதான் நினைப்பாங்க. இசைத்திருப்பார்கள். எப்படி இசைத்திருப்பார்கள்? எதுல இசைத்திருப்பார்கள்? எதெல்லாம் அவங்க இசைத்திருப்பார்கள்? எப்படி அவங்க இசைத்திருப்பார்கள்? ஒன்று ஆவியில் இசைத்திருப்பார்கள். ஸ்பிரிட்ல ஆவியில் இசைத்திருப்பார்கள். ஆனா தேவன் சொல்கிறார் கணவன் மனைவியும் இசைத்திருப்பார்கள். தாய் தகப்பனை விட்டு இசைத்திருப்பார்கள். இசைத்திருப்பார்கள் ரொம்ப முக்கியமானது. அதுக்காக தாய் தகப்பனை மட்டும் கட்டு போறது கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க அவங்க விட்டுட்டு தனி பொழுது வந்து இசைத்தோம். அது கிடையாது. தவறான பிரச்சனை நிறைய கேட்டு அப்படி கிடையாது. உடனே அம்மா அவங்களுக்கு போய் போயிருந்தேன் எதிர்த்து இசைத்திருப்பாங்க. ஆவியில ரெண்டாவது நாலேஜ் அறிவுல இசைத்திருக்க வேண்டும். அறிவு. மூன்றாவது ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய ரீதியில ஸ்பிரிச்சுவலி இசைத்திருக்க வேண்டும். எதிர இசைத்திருக்க வேண்டும். அடுத்தது மாமிசத்தில் இசைத்திருக்க வேண்டும். சில மாமிசத்தில் மாமிசமாக இருக்கிறார், என் எலும்பில் இயல்பமாக இருக்கிறார். கணவன் மனதில் இசைத்திருக்க வேண்டும். இதுதான் கோட்பாடுகள். நம்ம வாழ்க்கையினுடைய பவுண்டேஷன் தான் இது. நீங்க நல்லா கத்துட்டீங்கன்னா இந்த உலகத்துல எப்படிப்பட்ட பாவத்தை உங்களால ஜெயிக்க முடியும், எப்படிப்பட்ட பிரச்சனையை உங்களால என்ன பண்ண வீழ்த்த முடியும். இது இல்லாததுனால நீங்க உலகத்துல பெரிய பிரச்சனை. ஈக்குவலிட்டி கிடையாது, நேச்சரே கிடையாது. துரோகம் பண்ணலாம், கட்டிட மனைவிக்கு துரோகம் பண்ணலாம், புருஷனுக்கு துரோகம் பண்ணலாம். அந்த நேச்சரே கிடையாது. இன்னைக்கு உலகம் ஐடென்டிட்டி சொல்ல பண்ண வேற புருஷனோட வாழ்ந்துக்கிறான். கட்டிட புருஷனோட கிடையாது. ஐடென்டிட்டி மாறுது, யூனிட்டி பவர் மாறுது. ஏதோ டோட்டலா சேர்த்து காரணம் என்ன? எங்களை என்ன பிரச்சனை? மனிதனுக்கு என்ன பிரச்சனை? பாவம் பிரச்சனை. பாவத்தின் மூலமா எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகுது, வாழ்க்கையை சேஞ்ச் ஆகுது. ஆனா நல்லா இருப்பாங்க, அடுத்து பார்த்து வாழ்க்கை சரியில்லை. மனுஷன் மட்டும் நல்லா இருக்கு, தேவனுக்கு போவாங்க வாழ்க்கை சரி கிடையாது. அதுதான் ஆண்டவர் அன்னைக்கு ஒரு ஆதாரம் கிடைத்ததா யார் இருந்தாரு? வியாபாரம் எத்தனை வியாபாரம் உருவாக்கிக்கலாம். அன்னைக்கே பிரின்சிபல் பேசிட்டு 2 மணி உருவாக்கிட்டாங்கன்னா நம்ம கடவுள் போய் கேள்வி கேட்டுக்கலாம். நீங்க ஆதாரம் தான் 2 மணி தானே படிச்சு அதுக்கு கேள்வி கேட்டுக்கலாம். ஆனா எத்தனை தான் படிச்சாரு? ஆனாலும் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு கோட்பாடு. ஆன்மீக தெய்வத்துக்கு வந்த அற்புதமான ஒரு மாஸ்டர் பிளான். இந்த போல என்ன பிளானிங் பெரிய பிஸ்னஸ்
அப்படி வாழும்போதுதான் வாழ்க்கைக்கு வெற்றிகரமான வாழ்க்கைக்குள்ள வாழணும். என்னன்னு வச்சுக்க, வாழ்ந்தே ரொம்ப கஷ்டம். எதிர்காலத்தை சூழ்நிலை எதிர்காலத்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாழ்க்கையே அவங்க சொல்லுறது எல்லாம் கல்யாணம் பண்ணலாம். வாழ்க்கை கஷ்டமா இருக்கும். வாழ்க்கை இப்பமா அனுபவிச்சிருக்கேன். சக்தி எதுக்கு நான் கத்துக்கிறேன், அதுல என் வாழ்க்கை நான் வெளிப்படுறேன். கடவுள் சொன்னது என் மனைவி நான் கட்டணம் நினைச்சுக்கிறேன். ஏன்னா அப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கைனா நல்லா சுத்தமா போகணும். மனித நினைக்கிறது தான் ஒரு திருப்தி போல இருக்கு. கஷ்டத்துக்கு லாபத்துக்கு நஷ்டத்துக்கு அவங்களோட சீக்கிரம் கஷ்டம் வரும்போது ஓடக்கூடாது, துன்பம் வரும்போது தான் பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. அது என்னன்னா அந்த ஓடுறது இந்த டோட்டல் ஐடென்டி கேட்குது. ஈக்குவலிட்டி ஒரு ஐடென்டி யூனிட்டி என்னென்ன டோட்டல் செய்யறேன் புரியுது நான் சொல்றது உங்களுக்கு. சரி சரி நான் இப்போ அந்த தேவ சாயலுக்கு பார்க்கணும். அந்த சாயல்னால குடும்பத்தை ஈஸியாக நடத்தணும். தேவனுடைய சாயல் என்னன்னா எதுவுமே செய்ய முடியாது. வேற சாயல் குடும்பம் நீங்க எதிர்பார்க்கும் குடும்பங்கள் சீக்கிரம் போடுது எல்லாம் போட்டு நம்ம வாழ்க்கையை எதிர்த்தாங்கன்னா காணாம போயிடுது. அந்த தேவனுடைய சாயலை பார்க்கணும். ஏன்னா நம்ம எதிர்த்து எடுத்தாரு எப்படி உண்டாக்குறாரு அப்படிங்கிறது பேசினாங்க. நான் ஒரு மாற்றி சொல்ற எழுதிருக்கேன். அப்புறம் அந்த இது அப்பதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த தேவை சாயல் கோட்பாடுகள் சொல்லலாம். அது நீங்க எழுதிங்க ஒரு பையன் எழுதிங்க. ஆண்டவராக தேவன் சிருஷ்டிக்கும் போது ஆண்டவராக தேவன் சிருஷ்டிக்கும் போது எங்கிருந்து எடுத்தாரோ அதை சார்ந்து வாழ வேண்டும். ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது எங்கிருந்து எடுத்தாரோ அதை சார்ந்துதான் வாழ வேண்டும். சரி, ஏன்னா தேவ சாயலுக்கு முன்ன போது இதுல பார்த்து தேவன் மனுஷன் எங்க கேட்டாரு சொல்லி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மண்ணில் எங்க கேட்டாரு மண்ணிலிருந்து நம்ம எடுக்க பண்ணிருக்கலாம். சரி, மண்ணிலிருந்து எடுத்து என்ன பண்ணாரு சுவாசம் அவருடைய ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்ப மனுஷன் ஆதாம் எதிர்த்து எடுக்கப்பட்டால் ரெண்டு சோர்ஸ். ஆதாமுக்கு இரண்டு சோர்ஸ் இருக்கு. ஒன்று மண்ணிலிருந்து எடுத்து நான் எழுதிக்கிட்டேன். மனுஷனுடைய சோர்ஸ் சொல்றான், மனிதனுடைய ஆதாரம் எங்கிருந்து வந்தான்னு முதல் தெரிஞ்சுக்கணும். மண்ணிலிருந்து வந்தான் ஒரு சோர்ஸ். ரெண்டாவது டிசைன் பண்ணி அனுபவப்படுத்தி அவனுக்கு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஆவி என்ன பண்ணலாம் ஊதுகிறான். அவன் ஜீவன் ஆத்மான். ரெண்டாவது ஆவி, அது தேவன் தேவன் போனது சரிங்களா? அப்ப மனுஷன் மனிதனுடைய சோர்ஸ் சொல்லிருப்பாங்க மண்ணே, ரெண்டாவது தேவன் சொல்லி சுவாசத்தோட தேவன் அவன்தான் தேவன். அப்ப ஆதாமுடைய மனுஷனுடைய ஆதாரம் அவனுக்கு ஒன்று மண்ணு, ரெண்டாவது தேவன். ஓகேவா? இது ரெண்டாவது மனுஷியது இன்னொரு சோர்ஸ் பார்க்கணும். மனுஷனுடைய சோர்ஸ் ஒன்றுதான். எது? மனுஷன். யாரு? மனுஷன். யாரு? ஆதாமுடைய கிடாயிடுச்சு. இதனுடைய சோர்ஸ் வந்து கிடாயிடுச்சு.
சொல்ல போனா ஆதாம் மனுஷனுடைய சோர்ஸ். புரியுதாமா நான் சொல்றேன்னா? எல்லாம் இருக்கிறீங்களா? எழுதுகிறீங்களாமா? எத்தனை பேர் உள்ள இருக்கீங்க? அப்ப ஏவாளுடைய சோர்ஸ் எது? நல்லா புரிஞ்சு நல்லா ரொம்ப முக்கியமான போன. ஏன்னா அந்த ஆதாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறான். என்னுடைய ஆதாரம் மண், இரண்டாவது தேவன். இந்த இரண்டுமே சாட்சி வாழணும். யாரு? ஆதாம் சாட்சி வாழணும். தேவனை சாட்சி வாழணும்னா ஆயிடும் வாழ்க்கை கெட்டுச்சு. ஏன்னா இந்த பாவம் செய்த பிறகு மனிதனுக்கு பிரச்சனை. எது பிரச்சனை? மனித பிரச்சனை. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? ஏதோ தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கணும்னு சொன்னார். அப்ப பண்படுத்த வேலை செய்யறது, ஒர்க் பண்றது. நம்ம வேலையில பிரச்சனை, மண்ணில பிரச்சனை. ஏன்னா மண்ணு என்ன பண்ணும்? நமக்கு முளைப்பிக்கிறது, முழுக்கும் முளைப்பிக்கிறது, உள்ளும் முழுக்கும் முளைப்பிக்கிறது. மண்ணில பிரச்சனை ஆச்சு, வேலையில பிரச்சனை மண்ணுக்கு. ஏன்னா பாவம் உள்ள வந்ததுனால, கீழ்படியா உள்ள வந்ததுனால இந்த ரெண்டு சோர்ஸ் ஏன்னா மனுஷன் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இது சார்ந்துதான் அவன் வாழணும். ஆதாம் யார் சார்ந்து வாழணும்? தேவனை சார்ந்து வாழணும், அன்பு சார்ந்து வாழணும். இப்ப பாவம் உள்ள வந்ததுனால, கீழ்படியா உள்ள வந்தவனே தான் பிரச்சனை ஆகி வச்சிருக்காரு. இதுல ரெண்டுமே அவனுக்கு பிரச்சனை. கஷ்டம் செஞ்சு நீங்க பாடுபட்டு கை கேட்கணும், வாய் கேட்கணும், வாய் கேட்டா கை கேட்க மாட்டேன். மட்டுமே பிரச்சனை, வேலை பிரச்சனை. எங்க போனாலும் வேலை தேட வேண்டியது. ஏன் காரணம் என்ன? கீழ்படியா தனி பண்ண நல்லா ரெண்டாவது தேவன். ரெண்டாவது தேவன். தேவனை விட்டு தான் போயிருக்கான். திருச்சிதான் கீழ்படியா போயிருக்கான். எனக்கு பாய் ஜாஸ்தி நான் யோசிச்சு இந்த ரெண்டு ஆதாரங்களோட இணைத்து வாழ வேண்டும். மனுஷன் மனுஷன் ஒன்று கடவுளை சார்ந்து வாழணும், இரண்டாவது மண்ணை சார்ந்து. மண்ணிலிருந்து அவன் எடுக்கப்பட்டபடியா மண்ணுதான் அவனுக்கு ஆதாரம். ரெண்டாவது தேவன் சுவாசத்தை கொடுக்கணும். அப்ப ரெண்டுக்கு தான் அதே போல மனுஷன் மனுஷன் எடுக்கப்பட்டிருக்கிறார், விநாயகர்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப எதோட இணைக்கப்பட வேண்டும்? விநாயகமோடு இணைக்கப்பட வேண்டும். அப்ப ஏதாவது வந்து விநாயகமோட மனுஷனோடு இணைக்கப்பட்டால்தான் என்ன பண்ண முடியுங்க? வாழ முடியும். இல்லை வாழ்வு கேட்டுக்கொள்ளும். அப்ப எதிலிருந்து தேவன் எடுக்கிறாரோ அதோட இணைந்து வாழ வேண்டும். புரிதா? நான் சொல்றது அந்த மனுஷனுடைய ரெண்டு சோர்ஸ் இருக்கு, ஆதாரங்கள். ஒன்று தேவன், ரெண்டாவது மனிதன். இப்ப ரெண்டுமே அவருக்கு பிரச்சனை ஆகி போச்சு. ஏன்னா நான் கீழ்படியாக இருந்தமாய் தேவனுக்கு விரோதமாய் உறவுக்குள் இல்லாம சீர்கெட்டு போச்சு, வாழ்க்கை கெட்டு போச்சு. இப்ப டோட்டலாவே பிரச்சனை ஆயிடுச்சு. வாழ்க்கை என்ன ஆகி போச்சு? கெட்டு ஆகி போச்சு. இந்த புருஷனோட இணைந்து வாழணும். இதான் அவங்களுக்கு சோர்ஸ். ஆதாரம் யாரு? எவனுக்கு ஆதாரம்? புருஷனோட இணைந்து வாழணும். இதான் வாழ்க்கை. எனக்கு புருஷன் ஆனா குடிகாரா, சீரட் அடிக்கிறான், ஐயோ நான் நல்லா செடிக்கிறான், அதனால எனக்கு செட் ஆக விட்டு போயிடாதீங்க. இதான் தப்பு. நிறைய பேர் மிஸ்டேக் பண்றாங்க. குடிக்கிற புருஷன் வந்து வாழ்ந்து சாதிக்கிற பெண்கள் இருக்கிறாங்க. கொள்ளக்காரங்களே வாழ்ந்து சாதிக்கிற பெண்கள் இருக்கிறாங்க. ஒண்ணுமே நேரத்தில் வேலைக்கு போவாமா ஓட் சுத்திரிக்கிற புருஷன் வாழ்ந்து சாதிக்கிறாங்க. ஆனா உங்களுடைய உறவுகள் உங்களுடைய கண்டிஷனோட சோர்ஸ் புருஷனோட இணைந்திருக்கிறது. புரியுதுங்களா நான் சொல்றது? எனக்கு எங்கே நீங்க இணைக்கப்பட்டிருக்கிறீர்களோ எடுக்கப்பட்டிருக்கிறோ அதோடு இணைக்கப்பட வேண்டும். அப்பதான் வாழ்வு எப்படி இருக்குமா? எப்படி இருக்குமா? நல்லா இருக்குன்னு சொல்லுங்களா? அப்படி சொல்லுங்க. நல்லா இருப்பான். ஆமா, நாங்க சோர்ஸ் கனெக்ஷன் தான் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்கன்னா கார்டுடைய கனெக்ஷன் இருக்கிறாங்க. எங்க போனாலும் எங்களுக்கு வேலை கிடைக்குது. ஆசிரியர் நல்ல இன்கிரிமெண்ட் கருத்தை கொடுக்கிறார். ஏன்னா அவருடைய உறவுக்குள்ள கனெக்ஷனுக்குள்ள இருக்கிறாங்க.
அதனால நம்ம எப்படி இருக்கிறோம்? சோர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். இதை நான் சொல்றது அப்ப மனிதனுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு கோட்பாடு, தேவன் எதிலிருந்து எடுக்கிறாரோ அதோடு இணைந்து வாழ வேண்டும். அதுதான் பிரின்சிபல் கோட்பாடுகள். இதை விட்டு நீங்க போயிட்டாங்க போட்டாலே அடிபடும், எல்லாம் அடிபடும், பேசிக் கோட் வாழ்க்கையை அடிபடும். அதனாலதான் இங்க முக்கியமான புரியுதுங்க. இப்ப விவசாயம் கொடுவோம். ஏன்னா இது தெரியுதுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. சரி போய் இப்ப விவசாயம் அந்த சாயலை கொஞ்சம் பார்க்கணும். பார்த்தாதான் நம்ம கூட இருக்கிறோமா இதை நினைக்கிறோமா, வேற சாயோட ஒட்டிக்கிறோம் பார்த்துக்கணும். பார்க்கலாமா பார்க்கலாமா சொல்லுங்களா? சத்தம் போட்டாதான் என்னால நடக்க முடியும். ஒரு சத்தத்தை எனக்கு எதிர்த்து பவரே வருது. சரி வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய சாயலை குறித்து, தேவனுடைய சாயலை கொண்டு, ஏன்னா மனுஷன் தேவனுடைய சாமியை உண்டாக்கப்பட்டிருக்கான். அதுதான் நீங்க பார்க்கணும். எபேசியர் 4:24 வாசிங்க. அனுப்பிச்சு விட்டுருப்பா. ரொம்ப உச்சிக்கவங்க இதுல இருந்துட்டு வச்சுக்கலாம். சூப்பரா பாட்டு வாசிங்க. எபேசியர் 4:24 பரிசுத்தத்திலும் பரிசுத்தத்திலும் யாருடைய சாயலாக இப்ப புரிதா? பவுல் எழுதுகிறார் எபேசியர் திருச்சபைக்கு. இங்க நமக்கு சாயலாக நமது ரூபத்தின்படி யார் உண்டாக்குனா? மனுஷன் உண்டாக்குனா. அங்க வந்து வண்டியா இருக்கு. ஆனா இங்க புல்பாப் பண்றாரு, அது ஃபிட் பண்றாரு. எப்படி நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய சாயல்னா என்ன அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? சொல்லுங்க. மெய்யான நீதி பரிசுத்தத்திலும் யாருடைய சாயலாக? யாரு? நாம அப்பா தெரியாது. சில பேர் மௌனமாக வேற சாயல் இருக்கு. அப்ப தேவனுடைய சாயல் மெய்யான நீதி. இரண்டாவது மூன்றாவது ஞானம். ஞானம் ரொம்ப முக்கியமானது. கொலோசியர் 3:10 வாசிங்க. யாருடைய? தன்னை சிருஷ்டித்த உண்டாக்கின தேவன் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய். ஒப்பனா ஈக்குவலா, அது ஒப்பாய் பூரண அறிவு. ஞானம் பூரண அறிவு, அந்த நாலேஜ் அறிவுப்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன் யாரு? புதிய மனுஷன் யாரு? புதிய மனுஷன் யாரு? கருத்து கொண்டிருக்கிறீர்கள். வசனம் தான் இருக்கு. அப்ப புதிய பழைய மனுஷன் யாரு? இப்ப சொல்றது பழைய மனுஷன் யாரு? ஆதாம். புதிய மனிதன் யாரு? ஃபர்ஸ்ட் ஆதாம், செகண்ட் ஆதாம். ரொம்ப நல்லா இருக்கும். முதல் ஆதாம், இரண்டாம் ஆதாம், இன்னும் சொன்னா லாஸ்ட் ஆதாம், கடைசி ஆதாம். அதுக்கு மேல ஆதாமே கிடையாது, ரெண்டே ஆதாம் தான். அப்ப இங்க சொல்லுகிறாரு அற்புதமான ஒரு சத்தியம் இருக்கு. அப்ப தேவனுடைய சாயல்னா என்ன, ரூபம்னா என்ன, கொஞ்சம் பாருங்க. இது நான் கொஞ்சம் டெப்தா கொண்டு போறேன். இது மொத்தத்துல உங்களுக்கு ஈஸியா ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்கலாம். அப்புறம் புரியுதுங்களா? அப்ப மெய்யான நீதி பரிசுத்தம் இது மூணுமே யாருக்குள்ள இருந்தது? ஆதாம் கொண்டு. ஏன்னா தேவ சாயல் நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கோம். இது தேவக்குள்ளதான் யாருக்குள்ள வருது? ஆதாமுக்குள்ள இருக்குது. யாருக்குள்ள இருந்தது? ஆதாமுக்குள்ள இருந்தது. சரி, நீதி பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் ஞானம் அதுக்கு நான் சொல்ற எழுதி பரிசுத்தத்துக்கு நேரம் எழுதிங்க. தேவனோடு உறவு கொடுக்க முடியும். தேவனோடு உறவு கொடுக்க முடியும். ஏன்னா பரிசுத்த மனசாக இருக்கிறது. பரிசுத்த சடத்துல தேவனுடைய ஆலயத்துல பரிசுத்த மாதிரி எங்க போக முடியும்? மகா பரிசுத்த சடத்துல போக முடியும். அதெல்லாம் பரிசுத்தம்.
தேவனோடு ஒரு உறவு கொள்கிற ஒரு வாழ்க்கை பரிசுத்தம் எங்க கொண்டு போகலாம்? ஆண்டு ஒருவரோட ஐக்கியத்துல கொண்டு போகும், உறவுக்குள்ள கொண்டு போகும். இந்த பரிசுத்தம் எல்லாம் ஆதாமுக்குள்ள வச்சுதான் உண்டாக்குறாங்க கடவுள். ஆதாம் அப்படி உண்டல்ல, ஏன்னா மனிதன் தெய்வ சாயலா உண்டாக்குன்னு சொல்றாங்க. அந்த சாயல தான் ஒரு அடிப்படை கோட்பாடு. பரிசுத்தம் எழுதிங்க, அது நேரம் எழுதிங்க. தேவனோட உறவு கொடுக்க என்ன பண்ண முடியும்? கொண்டு வர முடியும். எழுதி தேவனோட உறவு கொள்ள முடியும். இரண்டாவது நீதி. இந்த மெய்யான நீதி என்பது எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். யாருக்கு சொல்றாரு? எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். யாருக்கு சொல்றாரு? ஆதாமுக்கு சொல்றாரு. மெய்யான நீதி ஆண்டு கொள்ளணும். அந்த மிருகங்களை வச்சு இயற்கை வச்சு மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார், ஆண்டு கொள்ளுங்கள். ஒரு ராஜாவுடைய பவர் கொடுக்கிறார் ஆண்டவர். ஆண்டு கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். புரியுது நான் சொல்றது? முதல் பரிசுத்தம் தேவனோடு உறவு வைக்க வேண்டும். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டவர் அத்தாரிட்டி பவர் கொடுக்கிறார். மூன்றாவது ஞானம். ஞானம் எப்படி ஆக்டிவேஷன் ஆகுதுன்னா, ஆண்டவர் ஜீவிக்கலாம் முதலாளி யாருக்கு கொடுக்கிறார்? உலகத்திலே முதல் பேசுகிறா பெரிய வைக்கிறா யாரை பண்றாரு? முதல் உலகத்தில் எல்லாம் என்ன பண்ணலாம்? எத்தனை வருஷம் இருக்குது? நம்ம இன்னைக்கு நாயன் கூட்டுங்களோட மூணு பேர்கள் ஒரே நாயகம் ஒரு செய்யல. அதுதான் செல்லமான வளர்ந்து நல்லது தப்பிச்சுட்டு. ஆனால் இந்த நாள் எப்படி ஆக்டிவேஷன் ஆகும்னா, அந்த பேசும் விழாவிலே இதெல்லாம் ஆக்டிவேஷன் ஆகும். அப்போ வைக்கலாம் நாய் எது வருஷம் பேர் தெரியல. அதுதான் ஒரு சாதா இருக்குது. ஆனா ஒவ்வொரு பேருக்கெல்லாம் வரைப்பான், ஒரு பார்த்துருப்பான், அரசி பார்த்துருப்பான். ஆனால் அந்த காலம் விளைவுகிறது. சாதாரணமா நாய் சொல்ல முடியுமா? நீங்க சண்டையில சொல்லிடுறாங்க, வீட்டுல சண்டை காலம் பார்க்கிறது தெரிஞ்சுக்கலாம், புரியுது. என் நாயை பிசாசு எவ்வளவு ஈஸியா வந்துருக்கணும். நாயை பிசாசு அது ஆதாரம் வச்சாங்க விளைவுகள். நீங்க மனுஷங்க வைக்கிறாங்க எது காண்பிக்கிறது? பேசுவது விழாவில் என்ன பண்ணா பேசுகிறீங்க விலங்குகளுக்கு பேசுவது. விலங்கு என்ன பண்ணாரு? புரியுது நான் சொல்றது உங்களுக்கு? நம்ம என்ன ஜாலஜி தான் உங்களுக்கு பேச முடியும். செட்டா சொல்லுவோம். ஏன்னா கொஞ்ச நாள் தான் கொஞ்ச நாள் உள்ள போயிடும். இப்ப அந்த பையன் போறோம். இந்த பொண்ணு உள்ள ஒரு சக்தி அடிக்குது. இந்த பாஸ்துக்கு மேல ஏறினா அதுக்கு மேல போய் ஆசாரிய அப்படின்னு ஆசாரியர்கள் பசுமாதா என்ன சொல்ல முடியும்? வாபஸ் தேவனோட என்ன பண்ண முடியும்? குணம் பண்ண முடியும். ஆசுமாதான அது அவங்க கருதி அதெல்லாம் பரிசுத்தம். நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும். பரிசுத்தம் வந்துடும். புரியுதுங்களா? கடவுளுக்குள்ள கனெக்டிங்ல கான்டாக்ட்ல கிடையாது, கனெக்டிங்ல இருக்கணும். கனெக்டிங் நிறைய வித்தியாசம் இருக்கு. கான்டாக்ட் எப்பாவது வந்தா என்ன பண்றது? போன் பண்ணி பேசணும். கனெக்ட்ன்றது எப்பொழுது இருக்கிறோம் நம்ம. அப்ப ஆண்டவருக்குள்ள கனெக்டிங்ல இருக்கு. எப்பொழுது இருக்கணும்? எல்லா சூழ்நிலை இருக்கணும். துன்பத்து நேர, கஷ்ட நேர, வேதனை நேர கனெக்டிங்ல இருக்கணும். கான்டாக்ட்ல இருக்கக்கூடாது. நீங்க கான்டாக்ட்ல இருக்கிறது மனிதர்கிட்ட மட்டும் கான்டாக்ட் இருக்க முடியும். புரியுது நான் சொல்றது? ஆனா கடவுளுக்கு கான்டாக்ட் வச்சுக்கூடாது. கனெக்ட் தான். புரியுது நான் சொல்றது? அப்ப ஆசாரியன் பரிசுத்தமான வாழ்வு கடவுளோட கனெக்டிங்ல இருந்தாதான் அவனுக்கு எங்க போக முடியும்? அவன் அவன் கான்டாக்ட் இருந்தா போக முடியாது. கனெக்ட்ல இருந்தாதான் அப்புறம் கான்டாக்ட் வருஷத்துக்கு கொஞ்சம் போகிறது. அப்ப ஆசாரியர்கள் பரிசுத்த நேரம் பேருங்க ஆசாரியர்கள் அப்படின்னு
விஞ்ஞான நீதி யார் ராஜா ராஜா என்ன பண்ணும் நீதி செய்யும் அதே இந்த ராஜாவுடைய ஊழியத்தை தான் போய்கிறது இந்த ஆசாரியுடைய ஊழியம் இந்த ராஜாவுடைய ஊழியத்தை தான் நீதி விஞ்ஞான நீதி தேவ கையில நீதிகள் மூன்றாவது ஞானம் இந்த ஞானம் எது வெளிப்படுத்துகிறது என்றால் திக்க தரிசனத்தை வெளிப்படுத்துது ஏன்னா வெகுத்துவம் பேர் வைக்கிறான் யாரு ஆமாம் பேர் தீர்க்கதரிசி போட்டு தீர்க்கதரிசி அப்ப தேவனுடைய சாயல்ல எத்தனை அம்சங்கள் அடங்கியிருக்கு புரியுது நான் சொல்றது வேணுமா உங்களுக்கு பரிசுத்த ஆசாரி மெய்யான ராஜா ஞானம் தீர்க்கதரிசி ஞானம் தீர்க்கதரிசி ஒரு குழந்தை குறித்து பேசுவாங்க எதிர்காலத்தை சொல்லுவாங்க அந்த எதிர்காலத்தை ஆதாரத்தாக பேர் வைக்கிறாங்க இது தரிசனமா இது காணாமல் இது சிங்கால் இது புயல் எல்லாம் பேர் வச்சு அவங்க வச்ச பேர் தான் யாரு பேசிக்கிறாங்க நம்ம தான் பேசுறோம் ஏன்னா வைப்பு இருக்குது அப்ப தேவனுடைய சாலை எப்படி பண்ணதா இருக்கிறது எப்படி இருக்குது தேவனுடைய சாலை சொல்லுங்க ஆமா நான் முக்கியமா முக்கியம் இல்லையா நான் ரொம்ப முக்கியங்க குடும்பத்துக்கு நானும் அநேக வருஷம் ஜாஸ்தி எல்லாம் இருக்கும் நானும் விவேகம் குடும்ப நாட்டுக்கு நானும் விவேகம் அறிவு வேணும் நாலேஜ் குடும்பத்தினால ஒரு நாலேஜ் அந்த நாலேஜ் குடும்பத்தில் அனுப்ப முடியாது பாத்திய வாழ்க்கை கட்டாயம் பொறுப்பு அந்த வீடு நயர்ந்து சொன்னான் அந்த ஈவினிங் பவர் இருக்காது ஈக்குவலிட்டி பவர் இருக்காது நேச்சுரல் இருக்காது ஐடென்டி இருக்காது எல்லாம் இருக்காது ஒரு பையன் ரெண்டம்மா போயிடுவாங்க அவர் ஒரு ராஜாவா இருக்காரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் ரெண்டம்மாவும் பண்ணிட்டு வருது ஐயோ யாங்க வாங்க அப்ப சார் என்ன சொல்லணும் ஆமா அதான் தானம் அதுதான் தானம் கிடணும் அப்ப அந்த ரெண்டு தாய் கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடித்து தானம் யூஸ் ஆகும் சொல்லிருக்கோம் பர்த் சர்டிஃபிகேட் கேட்கலாம் பர்த் சர்டிஃபிகேட் நம்ம வச்சு தெரிஞ்சுக்கலாம் யாருக்கு தாயை கண்டுபிடிச்சி அதோட ரிப்போர்ட் சொல்லப்படுவாங்க நான் சார் ஒன் சைட்லேயே போயிருக்கான் ஒரே ஒரு பாயிண்ட் வேஸ்டான் சரி பாயிண்ட் வேஸ்டான் பாயிண்ட் தான் பண்ணேன் கேட்கலாம் கேட்டு இவருக்கு பாருங்க அவருக்கு கண்டிப்பு அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேர் மனசு யாருடைய மனசு உண்மையாக முடிக்கிறதுனால புரியாது அதுதான் காரணம் விசிட்ட பேர் நம்மளுக்கு உங்களை அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அவசியம் சரி அவர்கள் ஆதாமை போல என்ன பண்ணலாம் மாமன் உடற்படிக்கை நல்ல உடற்படிக்கை மரத்தை சாப்பிட முடியாதான் பண்ணாங்க அவனா பண்ணான் சாப்பிட்டாங்க விளக்கமா சொல்லலாம் அப்ப உடற்படிக்கை வீட்டுக்கு போயிட்டான் யாரு பண்ணு ஆதா போயிட்டான் கீழ்படியாம போயிட்டான் கீழ்படியாம போறதுனால இது எல்லாம் போயிடுச்சு நம்ம என்ன சொல்ல முடியாது கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு இருக்கு மனுஷன் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு வேலை செய்யும் பூர்ணம் வேலை செய்யணும் அவங்க வேலை பூர்ணம் வேலை செய்யணும் இதுக்கு மூணு ஆப்போசிட் சொல்லி மூணு ஆப்போசிட் சொல்லுங்க இந்த பரிசுத்தம் பரிசுத்துக்கு ஆப்போசிட் எது மாறினா மனுஷன் எப்படி மாறினா பாவியா பரிசுத்துக்கு ஆப்போசிட் பாவியா மாறினா யாரு மனுஷன் பாவியா மாறினா பரிசுத்துக்கு ஆப்போசிட் பாவியான மனுஷன் மாறினா அடுத்து நீதி இந்த நிஜம் நீதி இறந்துட்டான் குற்றமற்றவன் ஆயிட்டான் என்ன குற்றமற்றவன் ஆயிட்டான் குற்றமற்றவன் ஆகிட்டான் குற்றம் அடுத்தது ஞானம் இந்த ஞானம் இதுலயே அறியாம அறியாம இருக்கு அறியாம ஆமா
அது அதுதான் சொன்னார் போய் சொல்லி ஆதாம் போல என்ன பண்ணாதீங்க மோசே என்ற ஆதாம் மென்ஷன் பண்ணி எழுதுறாரு விதப்படி நீதி போயிடாமா துரோகம் பண்ணிடாமா அவன் எழுதுறாரு யோகு கூட எழுதுறாரு யோகு இதோட டிஃபரெண்டா எழுதுறாரு வாசிங்க யோகு 33 வாசிங்க இதெல்லாம் மென்ஷன் பண்ணி வச்சு 33ஆம் அதிகாரம் 33 ஏழு சாயங்காலம் யோகு சொல்றாரு நான் ஆதாமை போல என் வீட்டுக்கு நான் மூடி என் அக்கிரமத்தை ஒழித்து வைக்கணும் கேள்வி கேட்கிறேன் ஆதரவு பண்ண ஆண்டவர் அப்ப யோகு பத்தி கரெக்டா சர்டிபிகேட் கொடுக்குறாரு உத்தமனம் சன்னாகனம் தேவனுக்கு பயப்படுற உங்களுக்கு கிடைக்குமா உங்களுடைய சர்டிபிகேட் சாத்தியம் எப்படி இருக்கு பாருங்க நம்ம சர்டிபிகேட் எப்படி இருக்கு யோகு சர்டிபிகேட் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க அது சொல்லலாம் தேவனுக்கு பயந்து கொண்டாப்பட்டு கிடைக்கு உத்தமனம் சன்னாகனம் வாங்கிக்கலாம் இப்ப ஒரு கடன் சொல்ல சொல்றாரு ஆதரவு மென்ஷன் பண்ணி பேசுறாரு வீட்டாளர் வந்து வாசிங்க நான் ஆதாமை போல வீட்டுக்கு என்ன பண்ணிருக்கேன் மூடி வைத்தேன் ஒழித்து வைத்தேன் ஆண்டவரே இப்படி சொல்றீங்க நான் ஆதாமை போல இருக்கிறேன் ஆத்மா நான் அப்படி தெரியாது என்ன பண்ணேன் ஆமா மலைக்கு திட்டப்பது சொல்லணும் இப்ப டைம்ஸ் ஆயிடுது யாரு யோகு மலை திட்டப்பது எப்படின்னா இருக்கா போயிட்டே இருக்காங்க அம்மா பேசுது யோகு பாரு கடலை கோயில் கிடைக்கிறையா எப்ப பார்த்தாலும் மறுபடியும் ஒரு வாயில அம்மா பாருங்க கமிச்சிருக்கு எப்ப பார்த்தாலும் கடவுள் கடவுள் சர்ச் பைபிள் சரி வேற வேலை கிடையாது இங்கே போயிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எதுக்கே வீட்டு வயசு சொல்றாங்க அம்மா சொல்றாங்க ஆமா தேவனை தூஷித்தாங்க கடவுளை ஃப்ரெண்ட்ஸ் பண்ற பாரு எதுக்கே கடவுளை பத்தி தெரியல கடவுளை சாஸ்திரம் வாழணும் அதுதான் ஆண்டவர் பண்ணணும் அது யோக ஃபாலோ பண்ணணும் எது பண்ணா அதுதான் ஃபாலோ பண்ணலாம் மனித பிரச்சனை சாதாரண இருக்கு தேவனடி பிரச்சனை போச்சு உறவுகள் பிரச்சனை போச்சு நெட்வொர்க் பிரச்சனை போச்சு கம்யூனிகேஷன் பிரச்சனை போச்சு ஆனா யோகியெல்லாம் பார்த்து கனெக்ஷன் பண்ணலாம் நம்ம அப்படி வாழக்கூடாது கடவுளுக்கு பிரியமா வாழணும் உண்மையா வாழணும் சத்தியமா வாழணும் அதுதான் ஆண்டவர் அவனை ஆசீர்வாதம் பண்ணாரு ஊத்து தேசத்துக்கு எங்க கொண்டு யோகு தேசம் அதிகாரிப்பா யோகு அதிகாரிப்பா யோகு எடுப்பா பெரிய சொல்லலாம் அப்ப மனிதனுக்கு பிரச்சனை கிடையாது கடவுளுக்கு பிரச்சனை கிடையாது சொல்றது யோகு அஸ்லாம் பாருங்க மனித சொல்றான் ஆட்சி சொல்றது எல்லாம் இருக்குது ஆனா சொல்றா சொல்றான் அப்படிதான் சொல்லிருப்பான் அதுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணே வைக்கிறான் கடவுளை பூசிட்டு சொன்னா எப்படி புதுசமா இருக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு போகலாம் புதுசமா இருக்கு கண்டிப்பா சம்பாதிக்கிறாங்க அது ஆனாலும் அவங்க சொல்ற ஒரு வார்த்தை மனைவியே எட்ட விட்டு பண்ணாங்க வார்த்தை எங்கே படிக்கும்போது ரொம்ப நல்லா நன்மை தேவையில்லை இவ்வளவு வார்த்தை எவ்வளவு எட்டு பண்ணாங்க ஒரு சனத்தில் அவர் பண்ணுவோம் இவ்வளவு நன்மை பெற்றிருக்கணும் இவ்வளவு அற்புதம் பெற்றிருக்கணும் இவ்வளவு அதிசயத்தை பெற்றிருக்கணும் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுப்பா சொல்ல போனா இந்த தீமை என்பது பெரிய விஷயமே கிடையாது காரணம் என்ன இந்த சாதியில் தான் நம்ம அனைத்து உருவாகும் பரிசுத்தம் ஞானம் அது தெரிஞ்சு போச்சு யோக குணம் நான் சொல்றோம் மனுஷனுடைய சொந்த கண்ணே எப்படி காப்பி நான் எப்படி பண்ணு பாருங்க நான் கடவுள் பார்ப்போம் நான் மனுஷன் போறான் அழிவுமான கடவுளை பார்க்கலாம் இதுதான் தேவ சுவாமி புரிய நான் சொல்றது தேவ சாயி வரிய பேச தேவ சாயி வரும் பற்றி பேச தேவ சாயி உன்னிடம் பற்றி பேச தேவ சாயி புண்ணத்தை பற்றி பேச எல்லாரும்
ஆதாமுக்கு 130 வயசு ஒன்றாவது வயசு கேட்போம். ஆதாமுக்கு எத்தனை வயசு? 130 வயசான போது இப்ப இவங்க தன் சாயலாக யார் சாயலாக? ஆதாம் சொல்றாங்க தன் சாயலாக தனக்கு எதிர்த்து கொள்வாங்க. ஆதாம் எதிர்த்து கொள்வாங்க. தேவனுடைய அந்த கோட்பாடுகள் சிஸ்டம் எப்படி தனக்கு சாயலாக தனது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாகணும் சொல்லலையா? இப்ப ஆதாம் சொல்றான் தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பிடிச்சே சேர்த்து ராமன் பார்க்கும் போதுதான் தேவனை தொழில் பண்ணார். சேர்த்து பண்ணி போது ஆட்களை கண்டு சேர்த்து தான் அவனை போனாதான். சரி உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். உங்கள் வாசிங்க ரோமர் 8:29 வாசிங்க. உள்ள போனோம், தேவனுடைய சாயில போனோம். உங்க சாயிலுக்குள்ள வந்தீங்க இல்லையா? வந்தீங்களா? இல்ல ஆதாம் சொல்றாரு தன் சாயலாக தன் ரூபத்துக்கு வெளியாக இருக்கிறீங்களா? சரி தேவ சாயலாக சந்தோஷமா? எந்த சிருஷ்டியானது? அந்த சிருஷ்டியானது அப்படிதான் ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். அப்படி படிக்கிற அந்த சிருஷ்டி எந்த சிருஷ்டி? அந்த சிருஷ்டி நம்பலாம். அதுதான் சொல்றாங்க. அதெல்லாம் சொல்லி வரும்போது சில வசதிகள் அப்படி நம்ம மட்டும் போய் அந்த சிருஷ்டினா எந்த சிருஷ்டி கேள்வி போடும். அப்ப அந்த சிருஷ்டியானது படிங்க மாலைக்கா தப்பு தப்பு நினைக்கிறேன். வாசிக்கல இது தப்பு வாசிக்குது. 29 வாசிங்க. தம்முடைய தம்முடைய குமாரன் இயேசு தேவனை உங்களால் யாருமே பார்க்க முடியாது. முன்னாடி பார்க்க முடியாது, என்னாலே பார்க்க முடியாது. இப்ப தேவனை பார்க்க யாரும் நீங்க பார்க்கணும். தேவனுடைய சாயலை யாருமே பார்க்காதீங்க. ஏன்னா ஆதாம் இழந்துட்டான். இப்ப சொல்றாரு அற்புதமா சொல்றாரு. கவுன் சொல்றாரு தம்முடைய குமாரன் அநேக சகோதரர் கூட யாருடைய சாயலுக்கு? குமாரன் யாரு? இயேசு. பிதாவை பார்க்க முடியாது. பார்க்காதவர் தெய்வம் இயேசு அனுப்புறாரு. என்னுடைய பொருள் சாய இயேசுகிட்ட பார்ப்பாங்க. ஏன்னா மகன் ஆதாம் தான். ஆதாம் சந்தர்ப்பம். ஏன்னா கடவுளுடைய மகன் அவன் இறந்துட்டான். இரண்டாவது மகன் யாரு? ஆண்டவர் இயேசு. இரண்டாம் ஆதாம் வராரு. இப்ப சொல்றாரு என்னுடைய சாயலை என் உருவத்தை யாரை பார்க்கணும்? இயேசு பார்க்கணும். இயேசு பார்த்தா என்ன பார்க்க பாருங்க. இயேசு சொல்றாரு என்னை கண்டறிகிறவன் என் பிதாவை கண்டறிகிறான். அப்ப பிதாவை பார்க்கணும்னா யாரை பார்க்கணும்னா இயேசு. இயேசு தான் பிதாவுடைய முழுமையான ஒரு சாயம். புரியுதுங்களா சொல்றது? ஆனா ஆதாம் இருந்தது பாவத்தில் இருந்தால் அவன் போயிடுச்சு. முழுமையான சாயம் பார்க்கணும். இப்ப இயேசு கிட்ட பார்க்கலாம் முழுமையான சாயம். அதுதான் சொல்றேன். சகோதரத்துக்குமே முதல் பேரா எவர்களை முன்குறித்தார் முன்குறித்தார். எதுக்கு முன்குறிச்சாரு? ஒரு மனிதனுக்கு முன்குறிச்சாரு. புரியுங்களே? இப்ப வாசிப்ப வாசிங்க தெரிந்து வாசிங்க. இது எதுக்கு நம்மளால முன்குறிச்சிருக்கிறாரு? பந்தம் முன்குறிச்சிருக்கிறார். உங்களுக்கு சிம்பிளான ரூல்ஸ் நிறைய விசுவாசத்துடைய எண்ணங்கள்ல உடனே நம்ம பரலோகம் பேசி நிச்சயமாக நம்ம பண்ணணும். ஆண்டவர் என்னை எதுக்கு முன்குறித்திருக்கிறார்? பரலோகம் முன்குறித்திருக்கிறார். எதுக்கு முன்குறித்து பேசி முதல்ல பிரின்சிபல் பார்க்கணும். அப்ப எதுக்கு முன்குறித்திருக்கிறார்? தேவ சுவாமிக்கு ஒப்பாய் மாறுபடும். பத்மகத்தை பற்றி நீங்க கவலைப்படாது. எது சொல்லுவாங்கன்னா பத்மகத்தை பற்றி கவலைப்படாது. ஏன்னா இந்த சாயில் கொண்ட போதுதான் என்ன இருக்குது? பரவாயில்ல இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? தேவனுடைய சாயில் கொண்டுதான் பரவாயில்ல ஹெவன்ஸ் இருக்கு. நீங்க இதுக்காக பரவாயில்ல நினைக்காதீங்க. இது அடிச்சுட்டீங்கன்னா நீங்க பரவாயில்ல இருக்கிறீங்க. புரியுதுங்களா? என்ன பொறுமையை மாத்திருக்கிறான்.
கண்ணை பதவிதான் ஓப்பன் ஆகும், வேற ஒன்றும் கிடையாது. அதுதான் நீங்க சொல்லுகிறார். எதுக்கு உங்களை முன்கொண்டு இருக்கிறாங்க? தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுபடி. இப்ப புரியுதா? ஆமா. இதுல வந்துட்டு வந்து போகணும். அது ஒரு மேடிடேஷன். இது வந்து என்ன அடங்கியிருக்கு? பரவாயில்ல வாழ்வு எல்லாமே இருக்கிறாரு. புரியுது நான் சொல்றது? ஆமா. எப்ப பார்த்தாலும் நான் பரவாயில்ல கிடையாது. எப்ப பார்த்தாலும் பதவிக்கு பெரிய விஷயம். இதெல்லாம் விட்டுட்டாங்க. இதை விட்டுனோம்னா அதை பேசிக்கிறாங்க. ஏன் பேசுறாங்க? அடியில் வாங்குறாங்க. தேவனுக்கு உறவுக்குள்ள கிடையாது. தேவனுக்கு உறவுக்குள்ள பதவியை விட்டு அவசியமே கிடையாது. பதவியை விடுக்குள்ள வாங்க சொல்ற மனதில் பதவியாகியும் தமிழ சத்துனார் இங்கிலீஷ்ல ரொம்ப உன் கையில இருக்கிறார். உன் கையில இருப்பாங்க. நம்ம எப்ப பார்த்தாலும் பதவி பேசுறோம். இதை பத்தி பேசு. இதுக்குள்ள வந்தாங்க ஒரு வாழ்வை அனுபவிக்கும். என்னெல்லாம் அனுபவிக்கும்? புரியுது நான் சொல்றது? புதுசா உங்களுக்கு சந்தேகம். இதுதான் நேச்சுரல். நான் சொல்றது உங்களுக்கு ஒரிஜினல். ஆண்டவர் சொல்றது நான் சொல்றேன். இது வாசனை யாருக்கும் 1 23 24 வாசனை 72 வாசனை. மனுஷன் அதுக்கு கதை பேர் அந்த சாயில பார்த்துக்கிறாங்க. அண்ணாடி பார்த்துக்கிறாங்க. எல்லா கதவும் எடுத்தாரு. மனித முகத்துல என்ன பண்ண கண்ணாடி முகத்துல பார்க்கலாம், சாயில பார்க்கலாம், பார்த்து பார்த்து எல்லாம் கலெக்ஷன் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு வெளியே வரலாம். என்ன ஆயிடுது நம்ம சாய்? ஆமா மறந்துடலாம். இப்ப மறக்க முடியாத அளவுக்கு பெரிய மகிழ்ச்சி செஞ்சு அடிக்கடி போகும்போது நம்ம பார்க்கலாம். அந்த சாய் அப்படியே பார்க்கணும். இது எப்பவுமே மாறக்கூடிய தன்மை உள்ளது. இந்த சாயில் மாற்றக்கூடிய தன்மை இருக்கிறது. இந்த சாயலுக்கு அடுத்து என்ன கனெக்ஷன்? அதுதான் தேவ சுவாமி. அதுதான் கேட்கிற அடுத்த சூழ்நிலை இருக்கிறார். யாக்கோபு இருக்கு. இது எப்படி சொல்லிட்டு சொல்றாரு? 25 சொல்றாங்க. தெளிவா சொல்றாரு. சுயதீன பிரமாணமாகிய சுயதீன பிரமாணம் ஆண்டவர் வந்து அந்த சுயதீனமா படிச்சா நீயே முடிவுகள் பாடுறாரு. அவங்க ரிமோட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா இருப்பாங்க. இப்ப டிவி ரிமோட் யார் கண்ட்ரோல் இருக்கு? வீட்டுல உட்காந்து பார்த்து யார் கண்ட்ரோல் இருக்கு? உங்க கண்ட்ரோல் இருக்கு. ஏன்னா நீங்க உங்க கண்ட்ரோல் பண்ணி டிவி கண்ட்ரோல் பண்றீங்க, ஃப்ரிட்ஜை கண்ட்ரோல் பண்றீங்க, வாஷிங் மிஷின் எல்லாமே ரிமோட் வந்து கண்ட்ரோல் பண்றோம். ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல. சுயதீனமா என்ன பண்ணாரு? மனுஷன் நீ முடிவெடுத்து நீ சூஸ் பண்ணிட்டு அதுதான் ஏக கண்ட்ரோல் வச்சிருக்கு. சொல்லி கொடுத்தாரு. நான் சொல்றது சொல்லிக்கிறேன். உங்களுக்கு சூஸ் அது. இது சாப்பிடாதா, இது சாப்பிடுமா அப்படின்னா எங்க சொல்ற? சாப்பிடுறா சாப்பிடுன்னு சொல்றாரு. சுயதீனம். அப்ப நம்ம முடிவு நம்ம கையில் இருக்குது. புரியுது? நம்ம வந்து அதுதான் சொல்றேன். சொல்லிட்டு சுயதீன பிரமாணமா நான் வாசிங்க ஃபர்ஸ்ட் பிரமாணம் எது சொல்றாங்க. சுயதீனமா நீ படைக்கப்பட்டிருக்க. உங்களுக்குள்ள ஒரு இருக்குது. என்ன இருக்குது? பிரமாணம் வந்து இருக்குது. இதுதான் தேவனுடைய சாயல். பிரமாணம் அது உற்று பார்த்துக்கிறார். எல்லாத்தையும் மேலோட்டமா பார்த்துருக்கீங்க. உங்க சுயதீனமா பார்த்துருக்கிறது நல்லதுதான். ஆனா பார்த்து என்ன பிரமாணத்து? பிரமாணம் வந்து அந்த பிரமாணத்தை உற்று பார்த்து அதுல எதுல இப்ப சொல்லிருப்பாங்க. எதுல பூரண பிரமாணத்திலேயே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறத நான் சொன்னதால மறக்காம இராமல் அப்படியே அப்ப நமக்கு ஒரு பூரண பிரமாணம். அதுதான் புத்தகங்கள் பாருங்க, பாருங்க, அனைத்து பாருங்க. உள்ள தேவனுடைய சாயல் எங்க மிஸ் ஆகிருக்கிறான், எங்க விட்டு இருக்கிறான், வேற யார் சாயோட நம்ம ஒட்டிட்டு இருக்கிறோம் பாருங்க. எங்களுக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், கட்டுப்பட்டு சுவாசம் கொடுத்துருக்கிறோம், அவரோட கண்டிஷன் இருக்கிறோமா, இந்த குணமா இருக்கிறோம், கொஞ்சம் பாருங்க, உற்று பாருங்க. அப்படி பார்த்தா ஒரு பூரண பிரமாணம் உங்களுக்கு ஏற்படுவது உங்களை பூரணமா கொண்டு போக முடியும். அதான் சொல்றாரு, அதுவே நிலைத்திருக்க
இருந்தால் பாக்கியவானாய். அப்ப பரலோகத்தை காட்டிலும் தேவ சாயல் எதுதான் தேவ சாயல் எதுதான் பரலோகமே இருக்கு. நீங்க அந்த தண்ணி ஒரு இடம் போக வேண்டியது கிடையாது. இன்னும் சொல்லணும்னா ஒரே லைன் சொல்லணும். நீங்க மண்ணிலிருந்து வாங்க, அல்லாது தேவனுடைய ஆவியிலிருந்து வாங்க. ஆவி யாருக்கிட்ட போகும்? தேவன் எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். இப்ப தேவனிடம் நீங்க தான் எதுக்கு உண்டாக்குறோம் அதே போயிட்டுனா போய் சேர்க்க போயிட்டு நான் சொல்றது நம்ம யாரு தேவனுக்கே போய் சேர்க்க போயிட்டு நான் சொல்றது உங்களுக்கு. அப்ப எந்த பொருட்கள் இருந்து எந்த இருந்து அவர் சிருஷ்டிக்கிறாரோ அந்த சிஸ்டம் அதோட போய் இணைந்து வாழணும். அப்ப மண்ணிலிருந்து அவர் உண்டாக்கினார் தேவன். அவர் சுவாசத்தை கொடுத்தார், அவருடைய ஆவியை கொடுத்தார். அப்ப நம்ம ஆவி யாருக்கு போய் சரணாயிருக்கு? அது போயிருக்கு. அப்ப அவர் எங்க இருக்கிறார்? அப்ப நம்ம எங்க இருக்கிறான்? அப்படிதான் உங்களுக்கு டவுட். யாரை பத்தி பேசுறீங்க? நீங்க எப்படி வாழ்ந்தாலும் போனாலும் பேசுறீங்க. எங்க தெரியும் ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? சரி போயிடும். அப்ப தேவனுடைய சாரி ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? ஆமா, ஒவ்வொரு பிரமாணம் வந்து இருக்கு. அந்த பொருளோட பிரமாணத்துக்குள்ள வாழ்க்கை அதை முடிச்சுப்பாரு. அதை நினைச்சு அப்படின்னு சொல்லணும். சொல்லிட்டு கடைசியை சொல்லணும். 1905 19 28 சொல்லணும். அந்த தெய்வ சாயல் என்னென்னலாம் உண்டாக்குகிறது? தெய்வ சாயல் உண்டாக்குறது கலக்கிற என்ன பண்ணிக்கலாம்? 19 வாசம். இது வந்து மாமிசத்துக்கு தெரியுங்க. இந்த தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற அநேக காரியங்கள். இது வந்து மனித சாயம். என்ன சாயம்? இது மனித சாயம். இதை நான் சொல்றது இதுக்கு முன்னாடி தேவனுடைய சாயம் சொல்லிடுவாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தேவனுடைய சாயம் தான் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இப்ப மனித சாயம் சொல்லணுமா? மாமிசத்தின் கிரிகள் எப்படி இருக்குதா? பெரிய அர்த்தமா இருக்கிறது. லிஸ்ட் போட்டு கொடுக்குறேன். இதெல்லாம் மனித சாயம். இது என்ன சாயம்? மனித சாயம். மாமிசத்தின் கிரிகள் வெளியேறமா அப்படி செஞ்சுட்டு இருக்குது. வெளியில நம்ம பார்க்கலாம். விபச்சாரம், வேசித்தனம், விக்கிர ஆராதனைகள், பிள்ளை, சமூகம், மாத்திரம் என்னென்னலாம் பண்ண மனித சாயம். புரியுதா உங்களுக்கு? இது புதுசா என்கவுண்டர் போயிடாதீங்க. இது நம்ம என்கவுண்டர் பண்ணிச்சுன்னா தேவ சாயம் எடுத்துருவோம். புரியுது நான் சொல்றது? அப்ப தேவ சாயம் நெய்யாளிக்கு பரிசுத்தம் ஞானம். புரியுது நான் சொல்றது? இது மனித சாயம். வெளியா இருக்கமா பப்ளிசிட்டியா இருக்கு, மக்கள் மத்தியில் இருக்கு, பிரபலமா உயர்த்தி இருக்கிறது. அதனால அந்த பின்னாடி மாற்றிக்கொள்ளாதீங்க. ஏன்னா நாம் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களோட தான் உங்களுடைய கனெக்ஷன் இருக்கணும். மனித சாயலோட கனெக்ஷன் இருக்காதுங்க. புரியுது நான் சொல்றது? அது உங்களை கைகளாகி நம்மளை பொறுமையை கொண்டு போறோம், வறுமையை கொண்டு போறோம், பிரச்சனை கொண்டு போறோம், வாழ்க்கை சீர்கட்டணும், சுற்றுலாங்க உங்க வாழ்க்கை மனித சாயல போறோம். அதுதான் அதான் சொன்னான் 5 வந்து சொல்றான். ஏன் சாயலின் பேர் அவன் சொல்றான். ஆனா மதம் சொன்னா ஏன் சாயலின் பேர், ஏன் ரூபத்தின் பேர் ஒரு மனுஷனை பெற்று அவனுக்கு சேர்த்து எடுத்து அவன் சாயல வந்தான். மனித சாயம் வந்தா ஆகிடும். கதை கதை சாப்பிட்டு கோசு இதெல்லாம் மனித சாயம். இப்படி நான் சொல்லிட்டு இன்னொரு மாசம் ஒன்றுப்பான் யாரோ பொண்ணு 12 மாசங்க அதெல்லாம் எழுதி வச்சு ஒரே மாசம் வச்சு முடிச்சோம்னா அப்ப நம்ம எப்படி நிரூபிக்கப்பட்டிருக்கிறோம்? சத்திய வசனத்தினால ஜெயிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப வசனம் தான் நம்முடைய வாழ்க்கை. புரியுது நான் சொல்றது? வசனம் தான் நம்முடைய வாழ்க்கை. வசனம் நமக்குள்ளே இருக்கு. வசனம் எந்த அளவுக்கு ஒரு இன்பம் இருக்க போகுதோ அந்த அளவுக்கு வாழ்க்கை ஜெயிச்சுக்க. புரியுதா? எல்லா பிரச்சனைகளும் தான் பண்ண முடியும். ஐயோ பாஸ்டர் புதுசா அதிகம் பாசனம் அந்த பிரச்சனை பண்ண முடியும். இந்த பாஸ்டர் எதிர்விடுகிறாங்க அந்த பிரச்சனை பண்ண முடியும். காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தை
அந்த பிரச்சனையை மேற்கொள்ளணும், ஜெயிக்கணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை வெற்றி உள்ளது, அது வாழ்வு இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, உங்களுக்கு எதுக்காக அனுகூலமா இருக்குது. அப்ப வசனம் எல்லாருக்கும் இன்புட் கொடுக்கிறீங்களோ அவுட்புட் என்ன பண்ணும்? நல்லா ரிசல்ட் பண்ணுவோம். நமக்கு இன்புட் இல்லைன்னா ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. நீங்க அநேக விசுவாசியை பாக்குறாங்க, நான் ஜெபிக்கிறேன் ஒரு பாருங்க என்ன பண்ண ஒண்ணுமே கிடையாது. வசனம் தான் இருக்கணும். வசனத்தை வார்த்தை கொண்டு நீ பேசும்போதுதான் அந்த வார்த்தை உங்களுக்கு வேலை செய்யாது. வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கை. அது தேவன் வார்த்தை, வார்த்தை தான் தேவன். அப்ப வார்த்தை ரொம்ப முக்கியம். மற்றவங்க பேசும்போது ரொம்ப முக்கியம். ஆகும் நீங்க காலையில டிஃபன் சாப்பிட்டு ஒரு மாமா அம்மா வாங்க சண்டை பாடுகிறாங்க, பெரிய பொண்ணு பாடுது, தங்கச்சி திட்டிக்கு வந்துக்கிறாங்க, ஏன் தெரியாம கேட்கிறாங்க அம்மா கிட்ட. இவங்க ரொம்ப சண்டை போட்டு நம்ம பொம்பளுக்கு தடுக்கிறாங்க, உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அவங்க ஒரு மதம் சொல்றாங்க, பிரச்சனை நிறைய வந்துட்டாங்க. அந்த தாய் தான் மொத்தம் வாயில போடு, நான் என்ன செய்யறேன் அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிடுச்சு. அப்படின்னு நான் கேட்கிறேன், யாருக்கு அவங்க அப்படின்றாங்க. நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்? வாய் தான். வாய் நல்லது, பயன்படுறது விதங்கள் வித்தியாசம். வாய்க்குள்ள ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுக்காக வாய் கண்டபடி யூஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு கோட்பாடு இருக்கு. மற்ற எதுக்கு வாய வச்சாரு? கண்டபடி பேசுறதுக்கு வாய வச்சாரு. விசுவாசம் வார்த்தை சொல்லுங்க உள்ளது. கேள்வி ஒரு ஆண்டியார் சொல்றாரு, ஒழுங்கா இருக்கிறது. அது ஃபிட் பண்றாரு ஆண்டவர். மூணாவது வசனமா ஃபிட் பண்றாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கை வெறுமை எங்கெல்லாம் ஒழுங்கி இருக்கிறதோ தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஃபிட் பண்ணணும். சொல்லி 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 என்ன பண்ணணும்? பேசணும், சொல்லணும். அதுக்கு தான் அந்த வாயை யூஸ் பண்ணணும். கண்டபடி பேசுறதுக்கு யூஸ் பண்ணிட்டா அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும், கோர்ட்டுக்கு போகிறது நிறைய இருக்கு. இதுக்காக நிறைய டிபார்ட்மெண்ட் அந்தபடி பேசுறீங்கன்னா அது ஆக இருக்கிறாங்க. ஒரு நல்லா கேட்டா உங்களுக்கு தீக்கு போட்டு ஆக இருக்கிறாங்க, ரெடியா இருக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம சொல்லுவோம். அதுதான் வாய் ரொம்ப முக்கியமானது. புரியுதா? ஜோபுக்கு அப்புறமா சொல்லுகிறார், ஏற்கனவே வாக்குனால செய்திகள் நம்ம உயிர் நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கை தேவனுடைய வாக்கு. இதுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இருக்கிறோம், செழிக்கப்பட்டிருக்கோம். அப்ப வார்த்தை ரொம்ப முக்கியமானது. வார்த்தை விட்டுட்டா வாழ்க்கை பேசுறது குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் வார்த்தைகள் தெளிவாக பேசணும். சொன்னது போல பெற்றோர்கள் பிள்ளைகள் போய் சனி பிசாசு இதெல்லாம் சொன்னா அது சரிதான் தான் இருக்கும், அது விசாசம் தான் இருக்கும். நீங்க என்ன விதிக்கிறீங்களோ அதுதான் நான் சொல்றேன். நான் சொல்றேன் சும்மா நான் சொல்லவே. அதனால எதுதான் இருக்குது என்ன விதிக்கிறீர்களோ அதையே இருக்குது. அப்ப விதிக்கிறது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க சொல்லமான பாதிக்கிற பெரிய பிரச்சனை விசுவாசிகளுக்கு அறிவிப்பவர்கள் தீர்த்து கொள்வதாலும் வேண்டாம். நான் சொல்லிக் கொடுக்கலாம். ஆவியாக்க சொல்றேன், எனக்கு வரவேன் அடுத்தவங்களுக்கு நலவாடு கொடுப்பான், பார்த்துப்பான். ஆனா காணிக்க பற்றி யாரும் பார்க்கறது கிடையாது. மாஸ்டர் அது என்ன பண்றாங்க? எல்லாம் பண்ணுவாங்க. வானத்தில் பூமி உண்டாக்கி எல்லாம் அண்டாசாக போட்டு நம்ம இலவசமா கொடுத்தாங்க. அது போய் எப்படி நீங்க செலுத்தணும் செலுத்துவாங்க. அப்ப அது திரிக்கிறது ரொம்ப முக்கியமானது. நீங்க தீர்த்து நோட்டா நினைச்சுன்னா தீர்த்து நோட்டா வரும். அவன் 4 வருடம் உடல் நல்லா பார்த்துவான், பேச்சு கருத்து கொடுத்துருவான். அது அந்த நேரத்தில் வாங்கலாம் சண்டை, இதுதான் பிரச்சனை. அதுதான் வெறிக்கிறது பிரச்சனை இருக்குன்னா கடவுளுக்கு உதாரணத்துக்கு அற்புதமா நடத்துகிறார், போஷிக்கிறார். அவருக்கு நான் பெஸ்டானது கொடுக்கணும், பெஸ்டானது கொடுக்காதீங்க, பெஸ்டானது கொடுக்கணும். அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா பெஸ்டானதா இருக்கும். அப்ப இது ரொம்ப முக்கியமா புரியுதுங்களா? அடுத்த பாடத்துல